அந்த வகையில சென்னையை சேர்ந்த ஒரு திருநங்கை தன்னுடைய மூத்த திருநங்கைகளாலே வந்து வெட்டி அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு நிலையில இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அந்த 19 பேர் நாயக்கங்கள்ல மாலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாஜி சம்பந்தப்பட்ட முன்னாஜியோட பொண்ணு போரூர் பகுதியில் வசிக்கக்கூடிய சுதான் சொல்லக்கூடியவங்க, அவங்களும் எர்ணாவூர் பகுதியை சேர்ந்த விம்கோ நகர் சுந்தரின்னு சொல்லக்கூடிய நாயக்கும் இவங்க வந்து இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இவங்க இருவரோட தூண்டுதலின் பேர்ல அந்த சுஜி வந்து இவங்களை தாக்குனதா எனக்கு வந்து தகவல். தாக்குதல் அப்படின்னா வெறும் கைகளால தாக்குதலா இல்ல அது சில போட்டோஸ் எல்லாம் நீங்க காமிச்சிருந்தீங்க, அதை பார்க்கும்போது அது கைகளால தாக்கப்பட்ட மாதிரி தெரியும். கைகளால கிடையாதுமா, மிகப்பெரிய பயங்கரமான ஆயுதங்களால தாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கையிலேயே ஓட்ட விழுந்து அந்த கை கழுத்து முகத்துல இங்க வெட்டி அப்ப பாக்குறதுக்கே வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. அதாவது ஒரு A1 ரவுடிங்களை கூட வந்துட்டு ஆப்போசிட் ரவுடிங்கெல்லாம் இந்த அளவுக்கு கொடூரமா வெட்டுவாங்களான்னாக்கா டவுட் தான். பட் ஒரு திருநங்கையை வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிருக்கு. இந்த 19 நாயக்குகள் வந்து என்ன பண்ண போறாங்க? குடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாலியல் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல சின்ன வாய் தகராறு இன்னைக்கு வெட்டு குத்து வரைக்கும் போயிட்டு டாக்டர் வந்து அவங்களுக்கு அந்த உயிர் நாடி போகக்கூடிய அந்த நரம்பு வந்து கட் ஆயிட்டு இருக்கு, அவங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், 1/2 hour 1 hour தான்ன்ற மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு திருநங்கை வெட்டுப்பட்டு GHல அட்மிட் ஆகி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது இப்ப வரைக்குமே அந்த முன்னாஜி வந்து பெங்களூர்ல தான் இருக்காங்க. அந்த மாலக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு, யாரோ பெத்த புள்ள, யாரோடைய புள்ள ஏதோ ஆச்சு போய் சேர்ந்தா சேர்ந்து இருந்தா இருக்குது. அது நல்லா குழுக்குழு அறையில சொகுசாய் பார்த்து வந்து பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கா அந்த முன்னாஜி. நாயக்குன்னு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவங்க அந்த முன்னா, அவங்கள மாலக்கா வேற போட்டு வச்சிருக்காங்க, தகுதியற்ற மாலக்கா. அவங்க இவங்களுக்கெல்லாம் மனசு உறுத்தலையா? ஒரு வெட்டும் போது அவங்க கத்தி இருப்பாங்களே, துடிச்சிருப்பாங்களே, அந்த ரத்தம் செதிரி இருக்கும், அதை பார்க்கும் போது இவங்களுக்கெல்லாம் மனசு படப்படன்னு இல்லையா? எவ்வளவு கொடூரமா வெட்டி இருக்காங்க. அந்த வீடியோஸ்க்கு தயவு செஞ்சு நீங்க வந்து இதை சேனல்ஸ்ல போடுங்க, அந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் அவ்வளவு கொடூரமா வெட்டி இருக்காங்க. ஒரு திருநங்கையை வந்து ஒரு திருநங்கைன்னு கூட பார்க்காமலே. அப்ப இவங்க இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சம்பந்தப்பட்ட அந்த ராதாமா வீட்டு கும்பல்லாம் அவங்க குரு குட்டிமான்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும் தான் ஆதங்கத்தோட ரொம்ப வலி வேதனைகளோட வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டு இருக்காங்க. இதுல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள நாங்க சும்மாவே விட மாட்டோமா. யார் யார் இதுல கலந்துருக்கிறாங்களோ, இதுல யார் யார் உடந்தையா இருந்தாங்களோ அவங்கள யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டோமா, கண்டிப்பா விட மாட்டேன். இல்ல வேற எந்த பிரச்சனைனாலும் கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி போய் கொடி பிடிக்கிறவங்க இந்த பிரச்சனைக்காக இது வரைக்கும் வாய் திறக்காம இருக்காங்களே. இந்த பிரச்சனைக்காக ஏன் வாய் திறக்கல கமிஷனர் ஆபீஸ் கிட்டனாக்கா? அப்ப இது போன்ற சம்பவங்கள் உங்களுக்கு விடுக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாவும் பார்க்கலாமா? உங்களுக்கு கண்டிப்பா மேம், நீங்க இப்ப கரெக்டா சொன்னீங்க, 100% இது உண்மை. அதாவது எனக்கு கடந்த 1 ஆண்டுகள் முன்னாடியே வந்துட்டு வேசார்படி பாரதி நகரை சேர்ந்த அந்த ரஜினி வந்து என்ன வந்து போட்டு தள்ளணும், மந்த்ரா வந்து க்ளோஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் சேனல்ல பேசியிருக்கேன். லுங்கி கட்டியிருந்தாங்க, லுங்கி கட்டியிருந்தால உள்ள பட்டா கத்தி வச்சிருந்தாங்க. அந்த பட்டா கத்தி எடுத்து முடிய பிடிச்சி ஒரே வெட்டும் போது நானும் கெஞ்சினேன், ஐயோ தாத்தா உங்க காலில் வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அதையும் மீறி அவங்க வெட்டிட்டாங்க. ஒருத்தர் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வாழ்றோம். நாங்கள் பிரகாஷ் என்பவர் வயசானவர் கிடையாது, சுஜி என்றவங்களோட கணவர் தான். அவங்க 2 பேர் வந்து லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவர் வந்து 2 பேரும் கத்தியால் சராமரியாக வந்துட்டு மகாலட்சுமியை தாக்குனாங்க. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட திருநங்கை போராளி வெளிச்ச மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா.
சமுதாயத்துல நடக்கிற நிறைய பிரச்சனைகள் குறித்து நம்ம ரொம்ப பரபரப்பா விவாதம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எல்லா ஊடகங்களும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் குறித்து யாரும் பேசுறதுக்கு முன் வர மாட்டாங்க. நம்ம ஊடகத்துல நம்ம தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் குறித்து பேசிட்டு இருக்கோம். குறிப்பா நீங்களும் பல விஷயங்களை சமூகம் முன்னாடி முன் வச்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில சென்னையை சேர்ந்த ஒரு திருநங்கை தன்னுடைய மூத்த திருநங்கைகளாலே வந்து வெட்டி அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு நிலையில இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கை சமூக மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த விஷயம் காதுக்கு வந்துச்சா? என்ன நடந்தது மேம்? கண்டிப்பாமா. நான் வந்து யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே வந்து என் மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப பெரிய மன கஷ்டத்தில் ஒரு மன உடைச்சலோட நிறைய வலி வேதனைகளோட நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். காலையிலேருந்து நிறைய சேனல்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு. பட் நான் எனக்கு எங்கே போகிறதுக்குமே எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து மன வருத்தம் மன அழுத்தமும் கூட எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு திருநங்கையை வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு நினச்சி பார்க்கறதுக்கே எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு காலையிலேருந்து. அதனால் எங்கேயுமே போக விரும்பலை. பட் இங்கே தொடர்ச்சியாக நான் வர சேனல்ன்றதுக்காக கொஞ்சம் நான் இங்கே வந்தேன். என்னன்னாக்கா, பாலியல் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல சென்னையோட இந்த நாயக்குகள் இருக்காங்க இல்லையா, இப்போது 19 பேர், 21 குறைஞ்சி 19 ஆயிருக்கு. அந்த 19 பேர் நாயக்குங்களில் மாலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாஜி சம்மந்தப்பட்ட முன்னாஜியோட பொண்ணு போரூர் பகுதியில் வசிக்கக்கூடிய சுதான் சொல்லக்கூடியவங்க, அவங்களும் எர்ணாவூர் பகுதியை சேர்ந்த விம்கோ நகர் சுந்தரின்னு சொல்லக்கூடிய நாயக்கும் இவங்க வந்து இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிருக்காங்க. நேத்திக்கு போயிட்டு அங்கே வந்து வேற இந்த நாய்க்கு வீடுன்னு வந்து அங்கே மாறி மாறி செக்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்களுக்கு அந்த இடத்துல என்ன வேலைன்னு தெரியல, எதற்காக போனாங்கன்றது தெரியல. இவங்க போய் பேச அங்கே வந்து கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த சுஜின்னு ஒரு டிரான்ஜெண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து விம்கோ நகர் சுந்தரியும் போரூர் பகுதியை சேர்ந்த சுதாவும் இவங்க இருவரோட தூண்டுதலின் பேர்ல அந்த சுஜி வந்து இவங்களை தாக்குனதா எனக்கு வந்து தகவல். தாக்குதல் அப்படின்னா வெறும் கைகளால தாக்குதலா, இல்ல அது சில போட்டோஸ் எல்லாம் நீங்க காமிச்சிருந்தீங்க, அதை பார்க்கும்போது அது கைகளால தாக்கப்பட்ட மாதிரி தெரியும். கைகளால கிடையாதுமா, மிகப்பெரிய பயங்கரமான ஆயுதங்களால தாக்கியிருக்காங்க. அவங்க கையில விட்டு அவங்களுடைய போட்டோஸ் ஒன்று காட்டுற பாருங்க. அவங்க பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கி அவங்களுக்கு இந்த கையிலேயே ஓட்ட விழுந்து அந்த கை கழுத்து முகத்தில் இங்கே வெட்டி அப்போ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதாவது ஒரு A1 ரவுடிங்களை கூட வந்துட்டு ஆப்போசிட் ரவுடிங்கெல்லாம் இந்த அளவுக்கு கொடூரமாக வெட்டுவாங்களான்னாக்கா டவுட்டு தான். பட் ஒரு திருநங்கையை வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணியிருக்கு. இந்த 19 நாயக்குகள் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த நஷ்டஈடுக்கு அந்த திருநங்கைக்கு நடந்திருக்க இந்த அசம்பாவிதத்துக்கு இந்த 19 நாயக்குகளும் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியலம்மா. அந்த திருநங்கையை பெற்ற தாய்க்கோ தகப்பனோ இதை பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ வயிறு எரியும். அவங்களும் ஒரு தாய் வயிற்றுல தானே வந்திருக்காங்க. ஏற்கனவே இவங்க திருநங்கையா ஆயிட்டாங்களேன்றது அவங்களுக்கு பெரிய வருத்தம். இது வரைக்குமே ஒரு குழந்தை திருநங்கையா மாறுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த சமுதாயத்துல விடுறதுக்கு பெற்றோர்கள் ரொம்ப யோசிப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது நீ அந்த மாதிரி போனா இப்படிதான் வெட்டுப்பட்டு சாவன்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துடும். அதுதான் சொல்றேன். அதாவது இந்த நாயக்கு சிஸ்டமே வந்து சரி கிடையாது. பர்டிகுலரா சென்னையில அந்த மாலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாவும் சரி கிடையாது. அந்த 21 நாயக்குங்களை அவங்க நல்ல ஒரு வழியில கொண்டு போகக்கூடிய அந்த மாலக்கே சரியில்லைன்னும் போது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 21 பேர் எப்படி சரி இருப்பாங்க? அந்த 21ல 2 பேர் மைனஸ் ஆகி இப்போ 19 பேர் இருக்காங்க. எப்படி இது நடக்கும்? இவங்க வந்து கரெக்டான முறையில் இதை கொண்டு போவாங்கன்னு கேட்டாக்கா அது ஒரு காலமும் நடக்காத, சாத்தியமும் கிடையாது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாலியல் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல சின்ன வாய் தகராறு இன்னைக்கு வெட்டு குத்து வரைக்கும் போயிட்டு டாக்டர் வந்து அவங்களுக்கு அந்த உயிர் நாடி போகக்கூடிய அந்த நரம்பு வந்து கட் ஆகிட்டு இருக்கு, அவங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், 1/2 hour 1 hour தான்ன்ற மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. பெற்றவங்களுக்கு 27 28 வயசு பிள்ளைய வந்து இவங்களால திருப்பி சம்பாதிச்சு கொடுக்க முடியுமா இந்த நாயக்குங்களால்? இல்லை அந்த மாலக்கு அந்த முன்னாவால் தான் சம்பாதிச்சு கொடுக்க முடியுமா? பெற்றவங்களுக்கு தாங்க புள்ள வந்து ஆணோ பெண்ணோ திருநங்கையோ 1000 தான் வந்து திருநங்கைன்னு ஒதுக்கி வச்சிருந்தாலும் ஒரு உயிர் போதுனும் போது அவங்க எவ்வளோ துடிப்பாங்க சொல்லுங்க. அந்த உணர்வுகள், அந்த பாசம், அந்த வலி வேதனையெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு தேவை பணம், நகை, நட்டு, அவ்வளோதான். சென்னையில் பாருங்க இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு.
ஒரு திருநங்கை வெட்டுப்பட்டு ஜிஹெச்ல அட்மிட் ஆகி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது இப்போ வரைக்குமே அந்த முன்னாஜி வந்து பெங்களூர்ல தான் இருக்காங்க. அந்த மாலக்கா அவங்களுக்கு என்ன இருக்கு, யாரோ பெத்த புள்ள, யாரோடைய புள்ள, ஏதோ ஆச்சு போய் சேர்ந்தா சேர்ந்து இருந்தா இருக்குது. அது நல்லா குழு அறையில சொகுசாய் பார்த்து வந்து பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கா அந்த முன்னாஜி. நாயக்குன்னு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவங்க அந்த முன்னா. அவங்கள மாலக்கா வேற போட்டு வச்சிருக்காங்க, தகுதியற்ற மாலக்கா அவங்க. சரிங்களா? சென்னையில இவ்வளவு விஷயத்துக்கு இதுக்கப்புறம் இந்த மாலக்கும் சரி அந்த முன்னாவும் சரி மற்ற 19 நாயக்குகளும் சரி என்ன பதில் சொல்ல போறாங்க? இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்பா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி விம்கோ சுந்தரி அப்புறம் போரூர் சுதான்ற திருநங்கைகளுக்கு அவங்க கிட்ட இந்த வெட்டுப்பட்ட திருநங்கை வந்து ஏதோ ஒரு சின்ன பஞ்சாயத்து நடத்தின மாதிரிலாம் சில தகவல் வருதே மேம். கண்டிப்பாமா, அதெல்லாம் உண்மைதான். அதாவது இவங்களுக்குள்ள ஏதோ வந்து அந்த இடத்து பேர்ல ஏதோ ஒரு வாக்குவாதம், இங்க நாங்க தான் நிப்போம், இந்த நாய்க்கு விடுதான் நிக்கணும், அந்த நாய்க்கு விடுதான் நிக்கணும்னு ஒரு வாக்குவாதம் செய்யற இடத்துல அந்த இடத்துக்குள்ள யாரு உரிமை கோர்றது சொல்லி ஒரு வாக்குவாதம். நான் கேக்குறேன், எர்ணாவூர் பகுதியில இருக்கிறாங்க விம்கோ சுந்தரி, ஆந்திரா மாநிலத்திலிருந்து போரூர் பகுதியில வந்து வசிக்கிறாங்க அந்த சுதா. இவங்க 2 பேருக்கும் ஈசிஆர்ல நடு நைட்ல என்னம்மா வேலை சொல்லுங்க? இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஈசிஆர்ல பாதிக்கப்பட்ட அந்த திருநங்கை கிட்ட இவங்கெல்லாம் ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு பண்ணியிருக்காங்க. சின்ன பஞ்சாயத்து மாதிரி நடந்திருக்குது. இது உண்மையா பொய்யான்னு அந்த திருநங்கைகள் சொன்னதுனால நான் இன்னைக்கு சொல்றேன். அதுல வந்து திருவள்ளூர் மாவட்ட திருநங்கை தலைவி விம்கோ சுந்தரி ஆயா, அப்புறம் போரூர் சுதாமா, டிஜி வெல்ஃபேர் போர்டோட மெம்பர் போரூர் சுதாமா, அப்புறம் சுஜின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கையா, அந்த திருநங்கை எல்லாம் நிறைய பேர் ஒரு சின்ன அந்த தண்டா ஸ்பாட்ல நடந்த பிரச்சனைகளுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த திருநங்கைகள் எதுக்கு சுஜியை கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுந்தரி ஆயிட்ட கேட்டிருக்காங்க. ஏடி என் செயலா தாண்டி நான் தாண்டி கூட்டம் ஒன்று பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து எதோ நடந்திருக்குது. பஞ்சாயத்து முடிஞ்சோடனே இவங்க எல்லாரும் கூட்டமா பேசியிருக்கிறாங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கவர் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த சுஜின்னு சொல்ற திருநங்கையும் சரண்யா, அப்புறம் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, இன்னொரு பேர் சொன்னாங்க, அவங்க அவர் 2 ஆம்பளைங்க சேர்ந்து துரத்தி ரித்திகான்னு ஒரு திருநங்கை ஃபர்ஸ்ட் துரத்தி இருக்கிறாங்க. அந்த திருநங்கை ஓடினோடனே அப்புறம் அனன்யாவும் ஓடி இருக்காங்க. இந்த திருநங்கை கொஞ்சம் மாட்டிக்கிட்டா போல, மாட்டிக்கிட்ட உடனே சரமாரியா தாக்கியிருக்காங்க. அந்த திருநங்கை அப்படிதான் வாக்குமூலமும் கொடுத்திருக்குது. அந்த பஞ்சாயத்தின் உச்சகட்டம் தான் இன்னைக்கு இந்த திருநங்கை வந்து வெட்டு காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த நடு நைட்ல அந்த இடத்துல என்ன வேலை? இந்த விம்கோ சுந்தரின்றவங்க ஒரு நாயக்கு, சரிங்களா? அவங்களுக்கு வயசு 50-55 வயசு ஆகுது, பிபி சுகர் இருக்குது, பட் டேப்லெட் போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அவங்க நடு நைட்டில் 1:30 மணி 2 மணி ராத்திரிக்கு ஈசிஆர்ல வெட்டு காயம் அடைஞ்ச திருநங்கை கிட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அவசியம் என்ன? நல்லா பாருங்க. அப்போ வெட்டினது ஒருத்தவங்க, ஆனா அவங்கள தூண்டி விட்டது இவங்க இருவருமே, போரூர் சுதாவும் அந்த விம்கோ சுந்தரியுமே. இதுக்குள்ள போய் இறங்கி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இதுல ஜாயிண்ட் ஆவாங்க. ஆனா மெயினா இருக்குது A1 A2ன்னு சொல்லி போரூர் சுதாவும் இந்த விம்கோ நகர் சுந்தரியுமே தான். சரிங்களா? ஒரு உயிர்மா, ஒரு விலங்குகளை வந்து பலி கொடுக்கறத பாவம் சொல்லி நம்ம பேசக்கூடிய நம்ம கலாச்சாரத்துல ஒரு உயிரை போய் இந்த அளவுக்கு வெட்டி இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி கிடையாதுங்களா? இவங்களுக்கெல்லாம் மனசு உறுத்தலையா? ஒரு வெட்டும் போது அவங்க கத்தி இருப்பாங்களே, துடிச்சிருப்பாங்களே, அந்த ரத்தம் செதிரி இருக்கோம், அதை பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் மனசு படப்படன்னு இல்லையா? எவ்வளவு கொடூரமா வெட்டியிருக்காங்க. அந்த வீடியோஸ்க்கு தயவு செஞ்சு நீங்க வந்து இதை சேனல்ஸ்ல போடுங்க, அந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் அவ்வளவு கொடூரமா வெட்டியிருக்காங்க. ஒரு திருநங்கையை வந்து ஒரு திருநங்கைன்னு கூட பார்க்காமலே. அப்ப இவங்க இதுக்கப்புறம் என்ன செய்யணும் எனக்கு புரியவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த நாயக்க சிஸ்டம் என்ன செய்ய போகுது? இந்த தமிழ்நாட்டுல பர்டிகுலரா சென்னையில இந்த 19 நாயக்குகளை உடனடியா வந்து கைது செய்யணும். இப்போ பாதிக்கப்பட்ட திருநங்கை குறித்து பேசுவோம் மேம். அவங்க எந்த திருநங்கைகள் ஒரு வீட்டுல இருப்பாங்க, அவங்க எந்த வீட்டை சேர்ந்த திருநங்கை, அவங்களுக்கு மூத்த திருநங்கையா யாரெல்லாம் இருக்காங்க? அதாவது பாதிக்கப்பட்ட திருநங்கை பாத்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியை சேர்ந்த கீச்சக்குரல் ராதாயான்னு சொல்லுவாங்க. அவங்கள சம்பந்தப்பட்ட திருநங்கை, அவங்க பேர் மாயா, அந்த ஏரியால இருக்காங்க.
அந்த திருநங்கையை தான் இவங்க வந்து வெட்டியிருக்காங்க. விம்கோ நகர் சுந்தரியோட கேங்கும் அந்த சுதாவோட போரூர் சுதாவோட கேங்கும் சேர்ந்து மற்ற திருநங்கைகள் வந்து கூட்டணியாக இருந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி இந்த ஒரு திருநங்கையை வந்து தாக்கியிருக்காங்க. இந்த திருநங்கை இப்போ பாருங்க, இவ்வளோ நடந்து கூட இந்த திருநங்கைக்காக யாருமே ஒரு சொட்டு கண்ணீர் சிந்திருந்தாவோ எதுவுமே கிடையாது. சம்மந்தப்பட்ட அந்த ராதாமா வீட்டு கும்பல்லாம் அவங்க குரு குட்டிமான்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும் தான் ஆதங்கத்தோட ரொம்ப வலி வேதனைகளோட வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. இதில் வெட்டுப்பட்டிருக்கிறது வந்து அந்த கோத்தி வந்து என்னுடைய சந்திச்சேலம்மா. என்ன அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியலம்மா. இப்போ இதில் நான் எல்லாம் பார்த்துருக்குறேன். இதில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள நாங்கள் சும்மாவே விட மாட்டோமா. யார் யார் இதில் கலந்துருக்கிறாங்களோ, இதில் யார் யார் உடந்தையாக இருந்தாங்களோ அவங்கள யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டோமா. நான் கண்டிப்பாக விட மாட்டேன். என் குமரலை நீங்கள் கேட்டுக்குங்க. நான் கண்டிப்பாக இதில் யார் யார் இருக்கிறாங்களோ, என் சேலனத்தை யார் இது மாதிரி பண்ணினாங்களோ நான் விடவே மாட்டேன். அவங்கள நான் எதில் கொண்டு போய் நிறுத்துவேன்னு தெரியாது. என் குமரனுக்கு இதுக்கு பதில் கிடைச்சே ஆகணும். என் வீட்டு பட்டு இந்த மாதிரி ஒரு சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. இதில் யார் யார் உடந்தா இருக்கிறாங்களோ ஒருத்தவங்களை கூட நான் விடவே மாட்டேன். எனக்கு இதுக்கு நியாயம் எனக்கு கண்டிப்பாக இதில் கிடைச்சே ஆகணும். ஏன்னா என் குரு அங்கே இருக்கிறாங்க. இதில் யார் யார் உடந்தையோ நாங்கள் விடவே மாட்டோம். நேற்று ராத்திரி என்ன நடந்தது, எதனால இந்த சண்டை, எல்லா விவரமும் யார் யார் போனாங்களோ அவங்களுக்கு தெரியும். எந்த விவரமா இருந்தாலும் என் குருக்கிட்ட போய் இப்போ என்ன விவரம் நடந்ததோ அவங்க இன்னும் போகணும். போய் எனக்கு என்ன நியாயமோ அந்த நியாயம் கிடைச்சே ஆகணும். மீண்டும் இதில் உள்ள பெரியவங்க அனைவருக்கும் பாப்படுத்து நான் வந்து இது சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலுமே நான் விட மாட்டேன். நான் இதை வந்து வேற லெவலில் கொண்டு போவேன்ற மாதிரி அவங்க ரொம்ப ஆதங்கத்தோடையும் வலி வேத இருக்கும்லம்மா. 1000 தான் 6 புள்ளியா இருந்தாலும் இன்னைக்கு இவங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது இவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா. அதனால அவங்க மட்டும் தான் ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லா குரூப்புகள்லயும் இந்த திருநங்கைகள் சமூகத்துக்காக உருவாக்கப்பட்ட குரூப்புகள் எல்லாம் வந்துட்டு சண்டைகள் காலையில இருந்து இப்போ வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு. இல்ல வேற எந்த பிரச்சனைனாலும் கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி போய் கொடி பிடிக்கிறவங்க இந்த பிரச்சனைக்காக இது வரைக்கும் வாய் திறக்காம இருக்காங்களே மேம். இந்த பிரச்சனைக்காக ஏன் வாய் திறக்கல கமிஷனர் ஆபீஸ் கிட்டனாக்கா, இந்த பாதிக்கப்பட்ட திருநங்கைக்காக யாரும் ஸ்ட்ராங்கா வந்து நிக்கல. புரியுதுங்களா? எல்லாருமே இப்ப வந்து அடிபட்டுடுச்சு, காயப்பட்டாங்க, வெட்டிட்டாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ற ஒரு இதுலதான் இருக்காங்களா. கண்டி இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா இந்த 19 நாயக்குங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகணும். இவங்க கையில இரும்பு சங்கிலியை மாட்டணும்ன்றது வந்து இன்னும் யாருக்கும் தோணல. காவல்துறை இதுல எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கு மேம் இது வரைக்கும்? காவல்துறை வந்து அதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா ஜென்ரலா வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கம்மா, ARKFH ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். கண்டி பாதிச்சிருக்குது ஒரு திருநங்கை. இது வந்து மிகப்பெரிய கொடூரமான ஒரு தாக்குதல்ன்றத வந்து எந்த அளவுக்கு சீரியஸ்னஸை புரிஞ்சு இவங்க பெருசா ஆக்கியிருக்காங்கன்றது இப்ப வரைக்கும் எங்களுக்கு வந்து தகவல் வந்து கிளியரா கிடைக்கல. பட் ஆனாலும் நம்ம தமிழக காவல்துறைகள் வந்து இது மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சென்னையில இந்த 19 நாயக்குகள் இருக்கக்கூடாது. அந்த தகுதியற்ற மாலக்கா, அந்த முன்னான்றவங்க மாலக்காவே இருக்கக்கூடாது. அது என்னைக்கு சென்னைக்கு மாலக்கா ஆச்சோ அது ஆன நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் இந்த போராட்டம், வெட்டு குத்து, செயின் சீட்டிங், கெஞ்சா, போதை பொருள், இது அனைத்து சம்பவங்களும் நடந்துகினே தான் இருக்கே. கண்டி வாரத்துக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த முன்னான்றது என்னைக்கு மாலக்கா ஆகி அந்த சபையில வந்து சேர்ல உட்கார்ந்தாங்களோ அன்னில இருந்து வாரத்துக்கு ஒரு சம்பவம், வாரத்துக்கு ஒரு வெட்டுறீங்களா. கடந்த ஒரு 4 ஆண்டுகள் முன்னாடி பாருங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா திருநங்கை சமுதாயத்துல இருக்க மக்களே அவங்கள வந்து ரொம்ப பெருமையா தூக்கி வைக்கக்கூடிய காட்சிகள் நம்ம ஊடகங்கள்ல பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாமா. ஏன்னாக்கா அவங்கள பெருமையா தூக்கி வச்சாதானே இவங்க எல்லாம் மூட்டை கட்ட முடியும் அவங்க பேரு சொல்லி. புரியுதுங்களா? நான் இப்போ சம்பவம் சென்னையில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு அவங்கள பத்தின எல்லா கதையுமே தெரியும், பேசுவாங்க. நீ பெங்களூர்ல இருக்கிறவனை சும்மா ஒப்புக்கு சாப்பானா உட்கார வச்சுட்டு உன் பேரை சொல்லி சென்னையில இருக்கிற மற்றவங்க எல்லாருமே வந்து மூட்டை கட்டுறாங்க. புரியுதுங்களா? அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே அவங்க நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இல்ல,
அடுத்த கட்ட அந்த பதவிக்கு வெயிட் பண்ணக்கூடியவங்க. எந்த ஒரு இளந்திருநங்கை வந்து முன்னா நல்லவங்க, வெள்ளைப்பாண்டு நல்லவங்க, வேசார்பாடி பாரதி நகர் ரஜினி நல்லவங்க அப்படின்லாம் யார் சொல்லியிருக்காங்க? கிடையாது, யாருமே சொல்ல மாட்டேன். நான் பாதிக்கிறது ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய திருநங்கையும் 18ல இருந்து 20-25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளந்திருநங்கைகளும் தான் பாதிக்கிறாங்க. அந்த கட்டத்தை தாண்டி இந்த தான் சொல்லக்கூடிய இந்த அராஜகம், ரவுடிசம் அப்படி இருக்கக்கூடிய திருநங்கைகளை இவங்க நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதானே அவங்க கொடி இறக்கப்பட்டு இவங்க கொடி ஏத்தப்படும். சரிங்களா? இப்ப இவ்வளவு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குல்லம்மா, இப்போ அந்த மாலக்கு தகுதியற்ற நாயக்குகள், சென்னையில இருக்க தலைவிகள், இவங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்ல போறாங்க, என்ன சொல்லி அந்த வெட்டுக்காயங்கள் எல்லாம் மறைக்க போறாங்க? இல்ல சப்போஸ் ஒரு உயிர் சேதம் ஆயிட்டால் அவங்க குடும்பத்துக்கு இவங்க அந்த மாதிரியான ஒரு புள்ளை எப்படி கொடுக்க போறாங்க? ஒரு உயிர் போனா போனதுதான், திருப்பி வருமா? சொல்லுங்க. நீ லட்சம் கோடி கொடுத்தா கூட அந்த புள்ள திருப்பி கிடைக்குமா? ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி எம்மா உடம்புமா, சத நரம்பு ரத்தம், சரிங்களா, அதை வெட்டி காயமா ஆக்கி செதுக்கி வச்சிருக்காங்கம்மா ஒரு திருநங்கைய. சமீப காலமா நம்ம பார்த்துருப்போம், ஒரு எத்தனையோ ஆண்கள் ரவுடிஸ் பசங்க ஏதோ பண்றாங்க கொள்றாங்க, அது வேற விஷயம். ஒரு திருநங்கையே இவ்வளவு கோலம் கட்டுவாங்களா? கேவலம் ஒரு பாலியல் தொழில போய் நின்று அந்த இடத்துக்காக, டெய்லி கொடுக்கக்கூடிய 1000-2000 ரூபாய் அந்த மாமூல் பணத்துக்காக இப்படி எல்லாம் செய்வாங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க சில விஷயங்களை வெளியே சொல்லும் பொழுதும் நம்மளுடைய வீடியோக்கள்ல வந்து கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டாச்சு, உங்க கதை முடிக்கப்படும், மந்த்ராவின் கதை முடிக்கப்படும் அப்படிலாம் போட்டவங்களும் இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்மளோட நேர்கள் பலருமே வந்து உங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும், உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி பயந்தாங்க. அப்ப இது போன்ற சம்பவங்கள் உங்களுக்கு விடுக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாவும் பார்க்கலாமா? உங்களுக்கு கண்டிப்பாமா, நீங்க இப்ப கரெக்டா சொன்னீங்க. 100% இது உண்மை. அதாவது எனக்கு கடந்த ஓராண்டுகள் முன்னாடியே வந்துட்டு வேசார்பாடி பாரதி நகரை சேர்ந்த அந்த ரஜினி வந்து என்னை வந்து போட்டு தள்ளணும், மந்த்ரா வந்து க்ளோஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் சேனல்ல பேசியிருக்கேன். இந்த அச்சுறுத்தல்கள்லாம் எனக்கு இருந்தது. பட் அவங்க மட்டும் கிடையாது, இவங்களோட கூட சேர்ந்து நிறைய திருநங்கைகள், அந்த முக்கிய புள்ளிகள், சென்னையில ஒரு 3000 பேர் இருக்காங்கன்னா அந்த 3000 பேரும் கிடையாது, அதுல ஒரு 10 பேர், அதுல விரல் விட்டு சொல்லக்கூடிய நபர்கள், இந்த வெள்ளை பானு, இந்த சல்மா, விமலா, கோயம்பேடு விஸ்வா, இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு சேர்ந்து எனக்கு நிறைய ஸ்கெட்ச்லாம் போட்டாங்க. பட் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், திரும்பவும் நான் சேனல்ஸ்ல வந்து பேசுறேன், தைரியமா நான் இருக்கேன்னா முழுக்க எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது நம்ம சென்னை காவல்துறையும், பர்டிகுலரா ஆலந்தூர் காவல்துறையும், அப்புறம் எனக்கு மீடியா சப்போர்ட்டும். இது ரெண்டுமே தான் வந்து இன்னைக்கு என்ன உயிரோட உட்கார வச்சிருக்கு. எனக்கு எவ்வளோலாம் அச்சுறுத்தல்கள்லாம் வந்தது, காவல்துறையோட சப்போர்ட்ல தான் வந்து நான் அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்து இருக்கேன். அதே போல எனக்கு இருக்கிற தைரியம் நான் வந்து மீடியால பேசுறதுனால இவங்களால வந்து என்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நெருங்க முடியல. பட் நானும் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருந்தேன்னா நான் செத்த இடத்துல இன்னைக்கு புல்லு முறைச்சு மரமே வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி வேலைகள் பார்க்கக்கூடிய கொடூரர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு சாதாரண பேய் பிசாசு பூதங்களை விட மிக கொடூரமானவங்க இவங்க இப்படிதான் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உருவம் தோற்றங்கள் இவங்க. இந்த அத்தனை பேருமே, இந்த 19 பேருமே சொல்றேன். இதனால என்ன ஒன்னால வரட்டும், நான் என் மனசுல படுறது நான் ஓப்பனா பேசுறேன். இந்த வீடியோ பார்த்து எனக்கு அப்படி நெஞ்செல்லாம் படப்படன்னு இருக்குமா. இப்ப வரைக்குமே எனக்கு அந்த படப்படப்பு போகல, அந்த ஒரு உதிரல் இருக்குது. எப்படி பண்ணியிருக்கிறாங்கம்மா ஒரு மனசாட்சி இல்லாம. இவங்களுக்கெல்லாம் இவங்கள என்ன இவங்களும் ஒரு மனுஷன் தானே, ஒரு மனுஷனே வந்து இப்படிலாம் வெட்டுறதா? இதுக்கெல்லாம் ரவுடி பசங்களே எவ்வளவு மேலாச்சே. அவங்க கூட ஏதோ ஒரு திருநங்கைன்னு பாவப்பட்ட ஏதோ ஒரு வெட்டில விட்டு போயிடுவாங்க. அநியாயத்துக்கு அந்த அந்த புள்ள வந்து திருப்பி பொழைச்சா கூட அது எப்படி நார்மலா இயல்பான ஒரு வாழ்க்கை வாழும்ன்றதே வந்து ஒரு கேள்விக்குறிதான். இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்கூடா பார்க்கக்கூடிய உங்களுடைய திருநர் சமூக மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்கு மேம்? அதாவது நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், பட் என்னால வந்து இப்ப பேச முடியல. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஆதங்கம் எனக்கு கொதிக்குது. என்னால வந்து அந்த அளவுக்கு இப்போ அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த படப்படப்புல இருந்து நான் இன்னும் மீண்டு வரல. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்ப கூட பாருங்க, இவங்க எல்லாருமே GH வாசல்ல ஒரு பெரிய படையாதான் உட்காந்துட்டு இருக்காங்க. யார் வராங்க, யார் போறாங்க,
என்ன மீடியா வந்து அந்த சைட்ல கிளாஷ் ஆகுதா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் கலைச்சு விடலாம், ஒரு கும்பலை காட்டி எதுவுமே போக்கஸ் பண்ணாத மாதிரி பண்ணலாம். திருநங்கை சார்பா இருக்கிறவங்க கிடையாது, அங்க இருக்கிறவங்க யாருமே. அவங்க வந்து வெளி மாநிலமா, வெளி மாவட்டம் சென்னைக்கு வர சொல்றல, வெளி மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு வர வச்சு இந்த பாலியல் தொழிலை நிக்க வச்சு இந்த மாதிரி வெட்டி வாயில போட்டுக்கிறாங்க. யார் பெத்த புள்ளிங்களை வெட்டி வீரபலி கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு. சரிங்களா? இப்ப அவங்கள பாக்கணும்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் ஊர் நாட்டுல இருந்து சென்னைக்கு வரணும். அவங்க தான் ஏற்கனவே திருநங்கைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. யார் வருவாங்க? சென்னையில இருக்கக்கூடியவங்க தான். நான் முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் சரி, திருநங்கைகளுமே சரி, சில சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டில். நீங்க எல்லாருமே என்ன எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணுங்க. இந்த வீடியோ இப்போ பேசின இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்த்தா உங்களுக்கே வந்து மனசு படபடன்னு இருக்கும். தயவு செஞ்சு நீங்க பார்த்தோம் தள்ளணும்னு இல்லாம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு, உங்க நண்பர்களுக்கு, உங்களோட உறவினர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்க்கும் வரை இந்த வீடியோவை எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி திருநங்கைகளோட வாழ்க்கையில பொதுமக்களும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு வழிபாதையில எங்களெல்லாம் வந்து பயணிக்க தயவு செஞ்சு ஏதாச்சும் எங்களுக்கு நீங்க பொதுமக்களானவங்க கண்டிப்பா சமூக ஆர்வலர்களும் வந்து எங்களுக்கு உதவுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சமூகத்திற்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் குறித்து இந்த நேரத்துல இவங்க கூட இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா.